முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர், மெக்கானிக், ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகிய பல்வேறு பணியிடங்களுக்கு லஞ்சம் வாங்கிக் கொண்டு நியமனங்களை வழங்கினார் என்ற ஒரு வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் பின்னாளில் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் தான் அவரை கைது செய்து 1.5 ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த வழக்கை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதிவு செய்தது சென்னை மாநகர காவல்துறை. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2015. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் இருந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே போய் சேர்ந்து விட்டார். இந்த வழக்கின் விசாரணை 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி முடியும் தருவாயில் தான் வேகம் பிடிக்கிறது. அப்போதுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாம் கைது செய்யப்படக்கூடும் என்ற எண்ணமே ஏற்படுகிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அவருக்கு தம்பி திரு அசோக் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார்கள். அப்போது காவல்துறையிடம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமா என்று கேட்டபோது, ஐயா நாங்கள் எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணிட்டோம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் சோதனை பண்ணல. அது எங்கே என்றால் செந்தில் ஆரோக்கியத்தில் செந்தில் பாலாஜி அவர்களின் வீடு. சரி ஏங்க சோதனை பண்ண வீடு இருக்கு, சாதி இல்ல, அது செந்தில் பாலாஜி வீடு. அந்த வீட்டோட சாவியை கொடுக்க சொல்லுங்க, சோதனை ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றம் முடிவு பண்ணுங்க சொல்லும்போது மாண்புமிகு நீதியரசர் ஆதிகேசவ அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பினரை பார்த்து அந்த வீட்டோட சாவியை கொடுக்குறீங்களா 100 CRPC படி உடனே சர்ச் பண்ண சொல்லவா என்று கேட்கும்போது செந்தில் பாலாஜி தரப்பில் நாங்கள் சாவி கொடுக்கிறோம் என்று கூறுகிறார். சென்னை மாநகர காவல்துறையில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அப்போது இருந்த ஒரு அற்புதமான புலனாய்வு குழு அந்த வீட்டை திறந்து சோதனையிட்ட போது 5 மொபைல் போன்கள், 2 ஹார்ட் டிஸ்க்குகள், 5 பென்டிரைவ்கள் கைப்பற்றப்படுகின்றன. அந்த ஹார்ட் டிஸ்க்குகளில் கிட்டத்தட்ட 8000 நியமனங்கள், 8000 நியமனங்கள் பணத்தை வாங்கி கொண்டு செய்த நியமனங்கள், 8000 நியமனங்களை செய்ததற்கான தடயங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. அந்த பென்டிரைவ்ல மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் போட வேண்டிய நியமனங்களை செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக் இமெயில் மூலம் அனுப்பியது தெரிய வந்தது. இந்த அத்தனை ஆதாரங்களும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தன. அந்த ஹார்ட் டிஸ்க்குகள் தான் இன்று வரை செந்தில் பாலாஜி வழக்கை எதிர்நோக்க காரணமாக அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் இப்போது மின்வாரியத்தில் காணாமல் போன ஹார்ட் டிஸ்க்குகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அமைச்சர் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல் பக்கத்தில் ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயுள்ளன, 7வது, 8வது, 9 மற்றும் 10, 5, 7, 8, 10 ஆகிய மாடிகளில் உள்ள கணினிகளில் இருந்து ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் இல்லைங்களா? இது ஒரு வெளிப்படையான அரசு, ஜீரோ கரப்ஷன், டிரான்ஸ்பரண்டா இருக்கு என்று செந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கோம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஏஜென்சி கிரைம் பிரான்ச் சிஐடி. இந்த வழக்கை கிரைம் பிரான்ச் சிஐடி விசாரிக்க வேண்டும் என்றால் ஆமாம் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பந்தோபஸ்து பார்ப்பாங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்கு இந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்க்குகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? நண்பர்களே, அந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்க் தொடர்பாக இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறேன். மின்சாரத்துறையில மின்வாரியத்துல விஜிலன்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அது மின்சார திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பிரிவு. ஒரு லிமிடெட் ஸ்ட்ரென்த்ல தான் பணியாற்றுகிறது என்றாலும் அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கூடுதல் ஒரு அதிகாரி. இப்போது அந்த பதவியில் இருப்பவரின் பெயர் திரு ஆயுஷ்மணி திவாரி. நண்பர்களே, அவருடைய அலுவலகத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்க் காணாங்க. அப்போது மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் என்னதான் ஆய்வு செய்தார்?
ஏப்ரல் 30 மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போட்டுருங்க. அந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து பத்திரமாக கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமையா இல்லையா? வந்து காணாமல் போச்சு ஆடிட்டுன்றீங்க. சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்காங்க. சிசிடிவி 4 மணில வேலை செய்யலன்றாங்க. சார் அப்ப என்ன சார் ஆய்வு பண்ணீங்க? நினைத்த நெஞ்சம் பதறுகிறது தோழர்களே. நான் 18 ஆண்டுகள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு அரசு அலுவலகத்தில் இப்படி ஆவணங்கள் காணாமல் போகாது. இன்னைக்கு இந்த செய்தி பரபரப்பாகி அனைத்து எதிர்கட்சிகளும் இது குறித்து விசாரணை வேண்டும் என்று அறிக்கை வெளிவந்த பிறகு தற்போதைய செய்தியாக இன்று காலை வந்திருக்கக்கூடிய செய்தி, கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூருக்கு அழைத்து சென்று 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். காவல் அதிகாரிகள் அவங்களுக்கு தெரியும். சொல்றதுக்கு இதுல திருட்டு போனது ஹார்ட் டிஸ்குகளை விட முக்கியமாக டேட்டா. நான் ஏற்கனவே ஜாப் ராக்கெட்ல நடந்த விவகாரத்தை சொன்னேன். அந்த ஜாப் ராக்கெட் விவகாரத்தில் அந்த ஆதாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது. நான் சொல்றது கட்டுக்கதை அல்ல. இன்னும் நீதிமன்றத்தில் எங்கிருந்து அந்த ஹார்ட் டிஸ்கள் கைப்பற்றப்பட்டன என்பது அமலாக்கத்துறையின் வழக்கிலும் ஆதாரங்களாக இருக்கிறது, சிசிபியோட வழக்கிலும் ஆதாரங்களாக இருக்கிறது. இன்னைக்கு 34 ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சோன்னு எங்களுக்கு ஒரு கதையை எங்களுக்கு சொல்றீங்க. அந்த ஆர்டிஸ்ட்ல என்ன ஜனநாயகம் படமா இருக்கு? உண்மையிலே ஜனநாயகம் படம் இருந்துச்சுன்னா படம் இருக்கா? வேற என்ன இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொரு கூடுதலான தகவல்களை சொல்கிறேன். காணாமல் போக வேண்டியது அல்லது காணாமல் போக அடிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க். ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் திருடுனா அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்குன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கி நடைபெற்ற அந்த ஆதாரங்கள், சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்குவதற்கான ஆதாரங்கள், சுருக்கமாக சொல்ல போனால் 5 ஆண்டுகளில் தமிழக மின்வாரியத்தில் நடைபெற்ற ஊழல்களில் மொத்த ஆதாரமும் அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் அடங்கியிருக்கிறது. இன்னைக்கு 34 ஆர்டிஸ்ட் நாங்க பெங்களூர்ல சீஸ் பண்ணிருக்கோம். போய் நீங்க நண்பர்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்கீங்க. அங்க போய் இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ற கடையில எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு 50 லேப்டாப் அடி போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு லேப்டாப் காணா போச்சுன்னு சொல்லி நம்ம புகார் கொடுத்தோம்னா 10 லேப்டாப் சீஸ் பண்ணிட்டு அந்த லேப்டாப்ல நாங்க சீஸ் பண்றோம் பாருங்க சொல்றது போல் இந்த கதை இருக்கிறது. நான் தமிழக அரசை மாண்புமிகு முதல்வரை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான திருட்டு வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் தமிழக காவல்துறையை விசாரிப்பது பொருத்தமாக இராது. இந்த விசாரணை மீது தமிழக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலும் இது இருக்காது. ஏன் தமிழக காவல்துறை இந்த விசாரணை எல்லாம் நடத்தக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், லஞ்சம் மற்றும் ஊழலை விசாரிக்க வேண்டிய துறையின் இயக்குநராக ஒரு ஊழலின் ஊற்றுக்கண்ணை இந்த அரசு நியமித்திருக்கிறது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசுக்கு எப்படி ஒரு சசிகலா இருந்தாரோ அது போல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் அரசாங்கத்துக்கு விகடனின் முன்னாள் ஆசிரியர் கலை என்கிற கலைச்செல்வன் இருக்கிறார் என்று நான் வெளிப்படையாக குற்றம் சுமத்துகிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே கலை அவர்கள் போயஸ் தோட்டத்திலே உள்ள ஆலோ அர்ஜுனாவின் அலுவலகத்தில் அமர்ந்த அதிகாரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசாங்கத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சசிகலா செய்யும் தவறுகளை உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து செல்வி ஜெயலலிதா அவர்களே நிவர்த்தி செய்வார். அந்த ஆட்சி காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, திடீர்னு கமிஷன் மாற்றப்படுவார், திடீரென்று உளவுத்துறை மாற்றப்படுவார், திடீரென்று டிஜிபி மாற்றப்படுவார், அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள். இது என்னவென்றால் சசிகலாவின் பரிந்துரை உண்மையா இல்லையா, சரியா இல்லையா என்பதை உளவுத்துறையின் மூலமாக கண்டறிந்து மாற்று நடவடிக்கை எடுப்பார்.
நான் தூய ஆட்சியை தருவேன், ₹1 கூட யாரையும் திருட விட மாட்டேன், ஏற்கனவே திருடியவர்களை தண்டிக்காமல் விட மாட்டேன் என்று திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி அளித்தது. குறைந்தபட்சம் ஏற்கனவே திருடியவர்கள் மாட்ட வேண்டுமா இல்லையா? அப்படி அந்த திருடர்களை பிடிக்க வேண்டிய ஒரு துறையின் இயக்குநராக ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்களை கலைச்செல்வன் அவர்களின் பரிந்துரையில் தான் இந்த அரசு நியமித்தது.